Hey, hi, hello guys, welcome back to my channel. This is Sadhna Sri Ganeshan here. In the video or a Q&A video dhaan, since most of you guys asked a lot of questions, but similar questions in my Instagram DM and comments la. I thought to answer for all those questions. உங்களோட questions நான் இங்க லேப்டாப்ல எடுத்து வச்சிருக்கேன். questions பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். எல்லாமே ரொம்ப similar questions தான். First question, which mobile shot this video? Okay, நான் எந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறேன் டு ஷார்ட் வீடியோ கேட்டிருக்கீங்க. என்னோட எல்லா வீடியோஸுமே வந்துட்டு நான் ஐஃபோன் 10R தான் வந்துட்டு ஷூட் பண்ணுறேன். இந்த மொபைல் கூட இட்ஸ் பீன் 5 years because 5 years முன்னாடி ஐ பாட் இட் ஃபார் சம்வேர் அரௌண்ட் 54K. ஸோ அப்போயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 5 yearsக்கு இந்த மொபைல் வந்துட்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டில் ஐ எம் யூஸிங் இட். அண்ட் அனதர் ரீசன் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், இந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால நான் இந்த மொபைல் கன்டினியூ பண்ணுறேன். நான் ஐஃபோன் 10 தான் நான் எல்லாமே ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டஸ் அமேசான் ப்ரொவைட் பெவரேஜஸ் டு தேர் எம்ப்ளாயீஸ்? எஸ், அமேசான் டூ ப்ரொவைட் ஹாட் பெவரேஜஸ். நமக்கு பேண்ட்ரி ஏரியா இருக்கும் எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும், எல்லா விங்ஸ்லேயும். ஈச் ஃப்ளோர் கண்டென்ஸ் 2 wings, நார்த் அண்ட் சவுத். ஐ லவ் விங்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு பேண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. பேண்ட்ரியில் யூ கேன் டேக் எனி ட்ரிங்க்ஸ், ஹாட் பெவரேஜஸ், கேப்பச்சினோ, ஃபில்டர் காஃபி, நார்மல் காஃபி, டீ, அண்ட் தென் லைக் அதர் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஸ்டப்ஸ். நமக்கு மில்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கான பவுடர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டெட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெண்டிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க ஃபார் ஸ்நாக்ஸ் அண்ட் குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம பே பண்ணி எடுக்கணும். கூகுள் பே ஆர் மணி வந்துட்டு எப்படி நம்ம வெண்டிங் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இன் டிசைன் டிபார்ட்மெண்ட் காஸ் ஐ சி யூ யூஸிங் ட்ராயிங் டேப். நான் வந்துட்டு பென் டேப் யூஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி எஸ், ஐ எம் இன் அ டிசைன் டிபார்ட்மெண்ட். Which floor you are currently working in? 27th floor, Tower A. Which app to use for booking hotel in Dubai? Did you book it through Agoda? நான் வந்துட்டு GoIbiboல புக் பண்ணியிருந்தேன். பட் தென் ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது. நான் வந்து எல்லா ஆப்ஸுமே GoIbibo, மேக் மை ட்ரிப், booking.com, Agoda எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்துலேயும் நான் ஸ்க்ரீன் பண்ணேன். இதில் வந்துட்டு லீஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இதில் வந்து கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, இதில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி செக் பண்ணி எது வந்து எனக்கு பர்ஃபெக்ட்லி சூட் ஆச்சோ நான் அதில் தான் புக் பண்ணேன். நான் புக் பண்ணது GoIbibo. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ காட் ஃப்ரீ பஸ். ஓகேயா, இந்த கொஷின் எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து துபாய் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். துபாய் நான் ட்ரிப் போயிருந்தேன் லாஸ்ட் இயர். அதோடைய vlogs அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்ம வந்துட்டு துபாயில் எங்கே வேணால் ஃப்ரீ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னு. ஆப்வியஸ்லி எஸ், நீங்கள் வந்துட்டு எந்த மெட்ரோலேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா வித்தின் 30 minutesல நீங்கள் ஏதோ ஒரு பஸ் பிடிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு அவுட் சைட் மெட்ரோவே இருக்கும். நீங்கள் அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எனி டெஸ்டினேஷன் வந்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க வித்தின் 30 minutes பண்ணிங்கன்னா. எனக்குமே இது தெரியாது. நான் அங்கே துபாயில் வந்துட்டு ஒரு மெட்ரோலேருந்து மேக்ஸ் மெட்ரோ ஐ திங்க் ஸோ துபாய் ஃப்ரேம் போயிட்டு வந்துட்டு அங்கே நான் இறங்கினதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார். நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு இங்கே போகணும், பஸ்ஸஸ் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் வந்து கோ ஃபாஸ்ட் 30 minutesக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் நீங்கள் வந்து துபாயில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். IT companies are available in World Trade Center. Yes, most எனக்கு தெரிஞ்சு எங்களோட பில்டிங்கில் இருக்க டவர் ஏல எல்லாமே IT கம்பெனிஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்ட் வந்து அமேசான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதர்ஸ் கேப்ஜெமினி, கேட்டர்பில்லர், அவ்வளோதான். எனக்கு பெருசு நாலேஜ் இல்லை அதர் கம்பெனிஸ் பற்றி. பட் எஸ், IT கம்பெனிஸ் தான் இருக்காங்க. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருக்கீங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே இல்லைன்னா இங்கே வந்துட்டு எங்கே பாசிபிளாக அங்கே நான் வைக்கிறேன். டஸ் தி கம்பெனி ப்ரொவைட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி? எஸ், எல்லா ஐடி கம்பெனிஸ்லேயும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. லைக்வைஸ் அமேசான்லேயும் இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் டு பே எனிதிங் எக்ஸ்ட்ரா ஃபார் தட். கேப் நீங்கள் ஆப்டன் பண்ணிக்கலாம், இட்ஸ் தேர். ஃபுட் இஸ் ஃப்ரீ? ஆக்சுவலி நோ, ஃபுட் ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வந்துட்டு பேண்ட்ரியில் எந்த பெவரேஜஸ் எடுத்தீங்கனாலும் இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் கேஃபிடேரியாவில் போய்ட்டு நீங்கள் ஃபுட் வாங்குறீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும்.
பட் தென் நமக்கு எவ்ரி மந்த் நம்மளோட பே செக்கில் ஃபுட்க்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க, ஃபுட் கூப்பனாக பே பண்ணுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஹோம் டவுன் சேலம், நான் வந்து சேலம் போனேன். வாட் ஹேப்பன், நியூ வீடியோஸ் போடல. எஸ், ஆக்சுவலி இட்ஸ் பீன் லாங். நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி எதுக்காகனா ஐ டுக் அ பிரேக். கொஞ்சம் கெரியர் வைஸாக அப்கிரேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் கோர்ஸஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சம் ஒர்க்ஸ் இஸ் கோயிங் பிஹைண்ட். ஒன்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். அதனால தான் ஐ டுக் பிரேக், லாங் பிரேக் ஐ கேன் சே. வை டு தே ஸ்கேன் பேக்ஸ்? நான் என்னோட ஆஃபீஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் பேக் ஸ்கேனிங். இட்ஸ் குவைட் நார்மல். எல்லா மால்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எல்லாம் பப்ளிக் பிளேசஸ்லையும் வேர் லைக் நம்பர் ஆஃப் பீப்புள் கேதர் ஆகும்போது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்ம எந்த ஹசார்டஸ் ஆர் ஷார்ப் திங்ஸும் கேரி பண்ணல ப்ரெமிசஸ்குள்ளே, அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க. டீட்டெயில்ட் வீடியோ ஹவ் யூ காட் பிளேஸ்ட். இந்த கொஷின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹவ் ஐ காட் பிளேஸ்ட் இன் அமேசான். என்னோட கெரியர் வந்து 2017 ஸ்டார்ட் ஆச்சு வித் அமேசான். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. நான் அப்போ வந்துட்டு இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் டூயிங் மை செகண்ட் இயர் இன் மை இன்ஸ்டிடியூட். நான் ப்ராப்பர் காலேஜிங் பண்ணல. ஐ டிட் மை கம்ப்ளீட் டிகிரி இன் இன்ஸ்டிடியூட், பிஎஸ்சி மல்டிமீடியா. செமஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தது, ப்ராப்பர் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் தென் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூட். அங்கே நான் படிக்கும்போது அமேசானில் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அதர் இன்ஸ்டியூட்ஸ் ஆல்சோ. அப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு பி அ பார்ட் ஆஃப் அமேசான். 4 month internship பண்ணேன். முடிச்சுட்டு again I continued with my studies. ஏன்னா நான் வந்து 3rd year கம்ப்ளீட் பண்ணணும், செமஸ்டர்ஸ் எழுதணும். முடிச்சதுக்கு அப்புறமா I found my interest like in somewhere else 3D animation பண்ணலான்னு. எனக்கு அது 3D animation ஒரு ஜாப் கிடச்சிது ஒரு ஸ்டார்ட் அப்பில், ARVR கம்பெனி. அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் லாட் ஆஃப் ஜம்ப்ஸ் இருந்தது. எனக்கு என்னென்னலாம் பர்சியூ பண்ண தோணுச்சோ, என்னெல்லாம் நான் ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சோ, ஏன்னா நிறைய கோர்சஸ் இருந்தது என்னுடைய டிகிரியில். தட்ஸ் வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. ஸோ என்னால் ஈஸியாக வந்துட்டு ஜம்ப்ஸ் கொடுக்க முடிஞ்சது என்னோடய கெரியரில். இட் வாசன்ட் தட் டிஃபிகல்ட் ஃபார் மீ பை காட்ஸ் கிரேஸ். அப்புறமா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ கம்ப்ளீட்லி குவிட் மை ஜாப். ஃபுல்லாமே ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. டெஃபினெட்லி அதுக்கு என்னுடைய கம்பெனிஸ், ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் அண்ட் கொலீக்ஸ் தான். அவங்க மூலிமா தான் எனக்கு அந்த கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. நெஸ்லே, டாபர் அண்ட் ஃபியூ அதர் பிக் பிக் கம்பெனிஸ்க்கெலாம் கூட, லேஸ், அவங்களுக்குலாம் நான் வந்து 3D அனிமேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரீலான்ஸராக. ஸோ அப்படியே என்னோட கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் ரிசீவ் ஆகிற அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. நான் அப்போ என்ன டிசைட் பண்ணேன்னா, இல்லை எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஸ்டடி இன்கம் வேணும். பிகாஸ் ஐம் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். நான் என்னோடய திங்ஸ்லாம் நானே கேர் பண்ணிப்பேன். தட்ஸ் லைக் வெரி குட் திங் அபவுட் மீ நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதனால எனக்கு ஒரு ஸ்டடி இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் போகலான்னு டிசைட் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து அமேசானில் செக் பண்ணும்போது எனக்கு ரிலேட்டடான என்னோட கேட்டகரியில் வந்துட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தது. என்னோட கொலீக் ஒருத்தர் இருக்காங்க, தெரிஞ்சவருக்கு வந்து பிங் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். பிகாஸ் நான் ஆல்ரெடி அமேசானில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருந்தது. அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க வந்துட்டு ஓகே நீ அப்ளை பண்ண, நான் ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆப்வியஸ்லி எஸ், என்னை ரெஃபர் பண்ணாங்க அவங்களும். Amazon.jobஸில் தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். அப்புறமா வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1 month இருந்தது இன்டர்வியூ ப்ராசஸ். ஒரு 4 rounds இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனிங், அப்புறம் வந்துட்டு நம்மளோட டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் மேனேஜர், HR ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தது. இட் டுக் 1 month, மோர் தென் 1 month எனக்கு கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு ரவுண்டுக்கு பிட்வீனில் வீக்ஸ் கேப் இருந்தது. அண்ட் தென் முடித்தேன். ஜாயினிங் டேட் சொன்னாங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி தான் எனக்கு வந்துட்டு அமேசான் கிடச்சிது. தட்ஸ் மை ஜேர்னி வித் அமேசான். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் எப்படி அமேசானில் அப்ளை பண்ணுறது, நான் ஒரு ஃப்ரெஷர் எனக்கு கிடைக்குமா, நான் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் முடிச்சிருக்கேன் எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆப்வியஸ்லி எஸ், சேம் ப்ரொசீஜர் தான். Amazon.jobs நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா
உங்களோட டெசிக்னேஷன், நீங்கள் எந்த லொக்காலிட்டியில் சர்ச் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்டில் சர்ச் பண்ணுறீங்க, அது கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுடைய ப்ரிஃபர்ட் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன டிப் மட்டும், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ஒரு ரோலுக்கு எவ்வளோ டெசிக்னேஷன் நேம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் UI/UX டிசைனர்னு ஒரு கம்பெனியில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனியில் அது வந்து ப்ராடக்ட் டிசைனர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட ரிலேட்டடாக எது பார்த்தீங்கன்னா கூட உள்ளே போய் ஸ்கில் செட் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிளான்னு செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த ரோலோட நேம் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு நியூவாக இருக்கலாம், பட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகலாம். ஸோ அதனால அந்த வந்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சேம் டைமில் மல்டிபிள் திங்ஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து ஒரு பேட் ஹேபிட். அது உங்களுக்கு வந்துட்டு பேக்ஃபயர் ஆகலாம், அதனாலே கூட நீங்கள் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு எதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், எந்த ரோல் வந்துட்டு நீங்கள் அதில் நீங்கள் ஷைன் ஆக முடியும், எது உங்களுக்கு தேவைன்னு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அமேசானில் யாராவது தெரியும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். இந்த கொஷின் தான் எனக்கு நிறைய கேட்டிருந்தீங்க, எப்படி நான் அமேசானில் ப்ளேஸ் ஆகுறது. நான் எல்லாருக்குமே தனித்தனியாக டிஎம் பண்ணியிருந்தேன். பட் தென் அப்புறமா தான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ சொல்லிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். மெயின்லி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான். இட்ஸ் Amazon.jobs. I hope I have answered for all of the questions. Yes, that's it. That's about this video and thank you so much. நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ஏன் போஸ்ட் போடுறதில்ல கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. whoever subscribe my channel, thanks a lot. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா do subscribe my channel. உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்குனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் இன்னொரு Q&A கூட பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா. அண்ட் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. See you in next video.